الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تأكلوها إسرافا وبدارا أن يكبروا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேரி வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வட்டியில்லா நிறுவனங்களும் நமது பொறுப்புகளும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, வட்டியில்லா நிறுவனங்கள் அல்லாஹுடைய அளப்பெரும் அருளால் நம்முடைய இந்திய திருநாட்டில் பல்வேறு இடங்களிலே வட்டியில்லா நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிறுவனங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் நம்முடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக அவசியம். ஒரு ஹராமிற்கு எதிராக ஒரு பெரும் முயற்சி நடைபெறுகிற பொழுது அதற்கு நாம் துணை நிற்காவிட்டால் நம்மை விட இந்த மார்க்கத்தை மதிக்க தவறியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆகவே வட்டியில்லா நிறுவனங்களை குறித்த பல்வேறு புரிதல்கள் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. இப்ப வட்டி என்பது என்ன? வட்டி மார்க்கத்தால தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம தெரியாத விஷயம் கிடையாது. இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட பாவங்கள் எது அப்படின்னு சொல்லி நம்ம யாரை கேட்டாலும் ஒரு 4-5 பாவங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வட்டியை பத்தி சொல்லுவோம். வட்டி என்பது ஹராம், வட்டி என்பது தடை என்பது முஸ்லிம்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி, தெரிந்திருக்க வேண்டிய ஒரு செய்தி. வட்டி பாவம் சொல்லி ஒரு முஸ்லிமுக்கு தெரியல அப்படின்னா அவர் மார்க்கத்திலிருந்து வெகு தூரம் விலகி இருக்கிறார் என்று பொருள். ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், சிறுவர்களாக இருந்தாலும் வட்டி ஒரு ஹராம், ஒரு கடுமையான பாவம் என்ற ஒரு புரிதல் முஸ்லிமனுடைய அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் வட்டியை எவ்வளவு ஹராம் சொல்லி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது முஸ்லிம் அல்லாத மக்களோட நம்ம பேசினா கூட தெரிஞ்சிடும். இஸ்லாத்துலதான் வட்டி ஹராம் தானங்க, தடை செய்யப்பட்டிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி முஸ்லிம் அல்லாதவங்களே நிறைய சொல்லுவாங்க. நம்மிடம் பேச வருகிற பொழுது வேற ஏதாவது முதலீட்டிற்காக அல்லது வேற ஏதாவது விஷயத்திற்காக நம்மை அணுகுகிற பொழுது முஸ்லிம் அல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க? இது ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட், இது வட்டி இல்லாததான், தாராளமா நீங்க செய்யலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்போ அவங்கள்ட்ட ஒரு புரிதல் இருக்கிறது. இப்போ வட்டி தடை என்பது முஸ்லிம்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையிலும் அந்த செய்தி சென்று சேர்ந்திருக்கிறது. அந்த அளவிற்கு மார்க்கம் வட்டியை ஹராம் என்று சொல்லுகிறது, கடுமையான பாவம் என்று சொல்லுகிறது. திருமறை குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் ஏராளமான செய்திகளை நம்ம பார்க்கிறோம். திருமறை குர்ஆன் எல்லாவற்றிற்கும் மேலாக சுருக்கமாக வட்டிக்கு எதிராக ஒன்றை சொல்லுகிறது, ஃபதனு பிஹர்பி மினல்லாஹ். வட்டியை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் தவிர்த்து கொள்ளாவிட்டால்
இறைவனோடு நீங்கள் போர் பிரகடனம் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் அதை வட்டியை மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ்வோடு போர் செய்கிறோம். வட்டியை ஒருத்தர் விரும்புறாரு, வட்டியை ஒருத்தர் ஹலால்னு சொல்லி நினைக்கிறாரு, வட்டி தொழில் செய்யறாரு, அந்த தொழில் செய்பவர்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள் என்றால் இறைவனுக்கு எதிராக நாம் போர் செய்கிறோம் என்று பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சமயங்களில் பல்வேறு வார்த்தைகளில் வட்டி ஹராம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழிவை தரக்கூடிய 7 அம்சங்களை நமக்கு பட்டியலிடுகிறார்கள். சபுல் மூபிகாத், சபுல் மூபிகாத் அப்படிங்கிற பெயர்ல நிறைய புத்தகங்களை கூட தொகுக்கப்பட்டிருக்கிறது. அழிவை தரும் 7 பெரும் பாவங்கள், அழிவை தரும் 7 பெரும் செயல்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இந்த தலைப்பிலே சொல்லி தோழர்களுக்கு மத்தியில ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறார்கள், ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், காலு யா ரசூலல்லாஹ் வமா ஹுன்ன, நபி அவர்களே அந்த 7 பாவங்கள் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக ஷிர்கை பட்டியலிடுகிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு 4வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்லுர் ரிபா, வட்டியை உண்பது, வட்டி பொருளாதாரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழிவை தரக்கூடிய 7 அம்சங்களில் அழிவை தரக்கூடிய 7 பாவங்களில் ஒன்றாக வட்டியை குறிப்பிடுகிறார்கள். இப்ப நம்ம அழிச்சிரும், வட்டி உலகத்திலையும் அழிச்சிரும், மறுமையிலையும் நமக்கு அழிவை தந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நபர்களை பற்றி சொல்கிறார்கள். ஹக்குன் அர்பவுன் ஹக்குன் அலல்லாஹ், அல்லாஹின் மீது கடமை என்று சொல்கிறார்கள். அல்லாஹின் மீது கடமை. இந்த 4 நபர்களை சொர்க்கத்துக்கு நுழைய வைக்க கூடாது என்று அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி விட்டான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி விட்டான் என்றால் என்ன? முன்முடிவு செய்து கொண்டான், இந்த 4 நபர்கள் நான் சொர்க்கத்துக்கு நான் அனுப்பவே மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார் என்று மட்டும் சொல்லவில்லை, வலா யுதீகுஹும் நஈமஹா, அந்த சுவனத்தின் அருட்கொடைகளை அவர்கள் நுகரவும் மாட்டார்கள். பல நரகவாசிகளை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்கள் சுவனத்தை பார்ப்பார்கள், சுவனத்தினுடைய பல்வேறு அருட்கொடைகள் எல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள். இந்த சுவனம் தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் உங்களுக்கு உங்களுடைய தீமையின் காரணத்தால் இந்த நரகத்திற்கு வந்து விட்டீர்கள் என்று அவர்களுக்கு இடித்து சொல்லப்படும். அந்த பாக்கியம் கூட அவர்களுக்கு கிடைக்காது, இந்த 4 நபர்களுக்கு கிடைக்காது. ஒரு தண்டனைக்காக கூட இந்த சொர்க்கத்துடைய காட்சிகளை அவர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்காது. அந்த 4 நபர்களை நபி அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். முதுமினுல் ஹம்ரு, எப்பவுமே போதையில் இருப்பவர், 24 மணி நேரம் போதையிலே இருக்கிறார். ஆக்கில் ரூபா, 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டியை உண்பவர்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சமயங்களிலே பல்வேறு விதமாக பல்வேறு வார்த்தைகளில் வட்டி ஹராம், வட்டி தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுகின்றார்கள். உலகத்திலே கூட பல்வேறு ஆபத்துகள் அதனால் வருகின்றன என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். நமக்கு பஞ்சம் வந்து விடலாம் என்று நபி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். மாமின் கோமின் யதுஹுரு ஃபீஹிம் ரிபா இல்லா உஹித பிஸ் சனா, ஒரு சமுதாயத்துல வட்டி அதிகமாகி விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு பஞ்சத்தை வழங்கி விடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். வட்டி அதிகமாயிருச்சு, எல்லார்ட்டையும் வட்டி வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் இங்கே பஞ்சத்தின் மூலமா அவர்களை சோதிப்பான் என்று நபி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அல்லாஹுடைய வேதனை வந்து விடுவதற்கான ஆபத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸில் எச்சரிக்கிறார்கள். இதா லஹர ஸினா வ ரிபா ஃபீ கரியத்தின் ஃபகத் அஹல்லு பி அன்ஃபுஸிஹிம் அஸாபல்லாஹ், ஒரு கிராமத்தார், ஒரு ஊர்வாசிகள் அவர்களிலே விபச்சாரம் அதிகமாகிவிட்டால், விபச்சாரம் அந்த தீமை அதிகரித்து விட்டால், வட்டி அதிகரித்து விட்டால் தங்களுக்கு தாங்களே அவர்கள் அல்லாஹுடைய வேதனை அழைத்துக் கொள்கிறார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய வேதனையை அவர்கள் ஆகமாக்கி கொண்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் வட்டி என்பது எவ்வளவு பெரிய தீமை. இந்த ஒரு தீமையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எச்சரிக்கிறார்கள் என்றால் அதோடு சம்பந்தப்படுகிற எல்லோருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாபத்தை விடுகிறார்கள். லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில் ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பட்டியல், நீண்ட பட்டியல் இடுகிறார்கள். வட்டிக்கு சாட்சியாக இருப்பவர்கள், அதை எழுதுபவர்கள், அதை உண்பவர்கள், அந்த தொழில் செய்பவர்கள்,
வட்டியை பெறுபவர்கள், வாங்குபவர்கள் எல்லோரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்து இருக்கிறார்கள். நபி அவர் அதோடு சொல்லல, வகாலஹும் சவாஉன், எல்லாமே அந்த பாவத்துல சமம் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நான் எழுததானே செஞ்சேன், நான் சாட்சியா தானே இருந்தேன் என்றெல்லாம் யாரும் தப்பிக்க முடியாது. நபி அவர்களுடைய அந்த முனிவிலிருந்து, நபி அவருடைய அந்த சாபத்திற்கு இவர்கள் எல்லோரும் பங்காளர்கள். இப்படி ஒரு பாவம் மிக அரிதானது. இவ்வளவு சொற்களால், பெருமானாருடைய வார்த்தைகளால், இவ்வளவு தெளிவான சொற்களால் ஒரு பாவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை தருகிறார்கள் என்றால் அதுதான் வட்டி. அந்த வட்டியிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். முஸ்லிம் சமூகம் விலகி இருக்க வேண்டும். முஸ்லிம் நாடுகளில் மிகப்பெரிய அளவில் இதற்காக பிரயத்தனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. பெரும்பான்மையான முஸ்லிம் நாடுகள்ல வட்டியில்லா வங்கிகள் செயல்படுது. வட்டியில்லா வங்கிகள் செயல்படுகின்றன, சிறப்பாக செயல்படுகின்றன. பல்வேறு பொருளாதார பாதிப்புகளை எல்லாம் தாண்டி அது திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கிறது, சேவையை வழங்கி கொண்டிருக்கிறது. 2007 ஒரு பெரிய பொருளாதார அழிவு உலகம் முழுவதும் வந்தது. நிறைய வங்கிகள்லாம் திவாலாயிருச்சு. அமெரிக்காவுடைய பெண்ணும் பெரிய வங்கிகள் எல்லாம் திவாலாகி போனன. ஆனால் முஸ்லிம் நாடுகளில் இருந்த இஸ்லாமிய வங்கிகள், வட்டியில்லா வங்கிகள் மட்டும் ஸ்திரத்தன்மையோடு இருந்ததை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதற்கு பிறகு ஒரு பெரிய ஆய்வு, ஒரு பெரிய விழிப்புணர்வு மக்களிடத்திலே உலகம் முழுவதும் ஏற்பட்டது. இவ்வளவு பெரிய பொருளாதார அழிவிலும் வட்டியில்லா வங்கிகள் எப்படி ஸ்திரத்தன்மையோடு இருந்தன என்று நிறைய அறிஞர்கள் ஆய்வு செய்தார்கள். ஆகவே ஒரு பெரும் பேசு பொருளாக வட்டியில்லா நிறுவனங்கள் ஆகின. நம்முடைய இந்திய திருநாட்டில் வட்டியில்லா வங்கிகள் சாத்தியமா என்ற ஒரு விவாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதை விவாத பொருளாக்கி அதை சாத்தியமாக்குகின்ற ஒரு பெரும் பணியிலே இஸ்லாமிய இயக்கங்கள், குறிப்பாக ஜமாத் இஸ்லாமியின் போன்ற இஸ்லாமிய இயக்கங்கள் மிகப்பெரிய அளவிலே முயற்சிகள் எடுத்துக்கொண்டன. அதற்கு சட்ட ரீதியான அனுமதி கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில மிகப்பெரிய முயற்சி மேற்கொண்டு கூட்டுறவு வங்கிகளுடைய சட்டம் தனியா இருக்கு. நார்மலா வங்கிகள் இருக்கிறது, கூட்டுறவு வங்கிகள் சொல்லி தனியா இருக்கிறது. வங்கிகளை பொறுத்தவரையும் யார் வேணாலும் நம்ம அக்கௌண்ட் வச்சுக்கலாம். கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரையும் மெம்பர் ஆகணும், அதற்கு சில சட்டங்கள் இருக்கின்றன. கடந்த ஆட்சியின் போது, கடந்த காங்கிரசினுடைய ஆட்சியின் போது இதற்கான ஒரு அனுமதி வழங்கப்பட்டது. நேரடியா வட்டியில்லா வங்கி நடத்திங்கன்னு சொல்லி அனுமதி வழங்க முடியாது. அதே சமயத்துல கூட்டுறவு வங்கிகளின் அடிப்படையில அந்த சட்டத்தின் கீழே நீங்கள் வட்டியில்லா வங்கியுடைய சேவையை உறுப்பினர்களுக்கு வழங்கிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு நெகிழ்வு வழங்கப்பட்டது, ஒரு அனுமதி வழங்கப்பட்டது. இப்ப சட்டப்பூர்வமாக இந்தியாவில வட்டியில்லா வங்கிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது முதலாவதா நம்ம புரிய வேண்டிய ஒரு விஷயம். இந்தியாவில சாத்தியம் இல்லை, அதெல்லாம் நடத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம கடந்து போயிடக்கூடாது. வட்டியில்லா வங்கி எப்படி நடத்த முடியும்? அரசனுடைய துணை இல்லாம எப்படி நடத்த முடியும்? முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய நாடுகளில், முஸ்லிம் நாடுகள்ல வட்டியில்லா வங்கிகள் நடைபெறுகிறது அப்படின்னா அதற்கான நிர்வாக செலவுகள், ஊழியர்களுடைய செலவுகள் இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருது, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. இப்ப மக்கள்கிட்ட வட்டி வாங்குறது கிடையாது, கொடுக்கறது கிடையாது. அது அப்போ அங்க சாத்தியம். நம்முடைய இந்திய திருநாட்டுல அது சாத்தியமா என்று ஒரு பெரிய கேள்வி எழுப்பி அதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று துவண்டு போய் விடுகின்ற ஒரு நிலை சில முஸ்லிம்களிடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இறைவன் குறிப்பிட்டு காட்டுகின்றான் திருமறை குர்ஆனிலே, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅது, உங்களால் முடிந்த அளவு நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு தூரம் நம்ம முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் இறை அச்சத்தை வெளிப்படுத்த வேண்டும். அந்த இறை அச்சத்தின் அடிப்படையில் இறைவன் தவிர்ந்து கொள்ள சொல்கின்ற விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பு நம்முடைய இந்திய திருநாட்டில் இருக்கிறது. முழுமையாக வங்கிகள் போல செயல்பட முடியாவிட்டாலும் இது போன்று கூட்டுறவு சொசைட்டி ஆக்டின் அடிப்படையில் அந்த சட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அலப்பு முறலால் வட்டியில்லா நிறுவனங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது அல்லாமல் நிறைய இடங்கள்ல பைத்துல் மால் நடைபெறுது. ஒரு சிறிய அளவில் கடன் உதவி தருவது, சிறிய அளவில் நகை கடன் வழங்குவது, ஒரு பள்ளியிலேயோ அல்லது ஒரு மஹல்லாவிலேயோ அல்லது ஒரு சில நபர்கள் சேர்ந்தோ ஆங்காங்கே பைத்துல் மால்கள் நடத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த பைத்துல் மால்கள் நடத்தப்படுகின்ற பொழுது ஒரு நீண்ட நெடிய நாட்கள் அதை மிக சிறப்பாக நடத்த முடியறதில்லை. நிறைய பைத்துல் மால் தோத்து போச்சு.
காரணம் என்ன? மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லை. கடன் வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள், திருப்பி செலுத்துவதற்கு தயாராக இல்லை. தனிநபர்கிட்ட எவ்வளவு கவனமா இருக்கிறாங்களோ அந்த கவனத்தை பைத்துல் மால்களோடு அவர்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது. பைத்துல் மால் அப்படின்னா நமக்கு சொந்தமானதுன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அது பொதுவானது, எல்லோருக்கும் சொந்தமானது. அதுல கூடுதல் கவனம் நமக்கு தேவை. அந்த புரிதல் இல்லாத பொழுது இது போன்ற சிறிய அளவிலான பைத்துல் மால்கள் தோற்று போய்விடுகின்றன. அப்ப சட்ட பாதுகாப்பு கொண்ட சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய இது போன்ற வட்டியில்லா நிறுவனங்களை நாம் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப வட்டியில்லா நிறுவனங்கள் என்று சொல்லி வருகின்ற பொழுது நமக்கு இயல்பா சில சந்தேகங்கள் வருது. முதலாவது சந்தேகம் என்ன? அரசின் துணை இல்லாமல் இது போன்ற வட்டியில்லா நிறுவனங்களை எப்படி நம்மால் நடத்த முடியும்? இந்திய திருநாட்டிலே முஸ்லிம்கள் அரசினுடைய துணை இல்லாமல் எவ்வளவோ சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்றோம். அரசனுடைய உதவி கிடையாது. பள்ளிவாசல்கள் நடத்துறோம். மிகப்பெரிய அளவிலே பள்ளிவாசல்கள் இந்தியா முழுவதும் நிர்வாகம் செய்யப்படுகிறது. அரசாங்கத்துடைய துணையோட அரசாங்கத்துடைய உதவி வருதா? இல்ல. மக்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து பள்ளிவாசலை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று மதரசாக்கள், நிறைய இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களை அரசனுடைய உதவி இல்லாமல் முஸ்லிம்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று ஷரியத் தீர்ப்பாயங்கள் இருக்கின்றன. அதுக்கும் அரசாங்கம் எந்த தொடர்புமே கிடையாது. எல்லா செலவும் முஸ்லிம் மக்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்படி பள்ளிவாசல் நடத்துவது போல, மதரசாக்களை நடத்துவது போல, ஷரியத் தீர்ப்பாயங்களை நடத்துவது போலதான் வட்டியில்லா வங்கிகளையும் நாம் நடத்த வேண்டும். அதனுடைய செலவுகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய கடமை அது. என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நற்செயல்களை நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ப பள்ளிவாசலுடைய பணிகளை நாம் பங்கெடுத்துக் கொள்வது போல, மதரசாக்களுக்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவது போல, வட்டியில்லா நிறுவனங்களிலும் நாம் நம்முடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அப்ப அதன் மூலம் இந்த செலவுகளை நம்ம சரி செய்யலாம். அதே போன்று செலவுகளை சரி செய்வதற்கு இரண்டாவது முக்கியமான ஒரு வழிமுறை நமக்கு இருக்கிறது, உபாயம் இருக்கிறது. அதாவது பயனாளிகளிருந்து நம்ம அந்த செலவினங்களை ஈடு செய்வது. இப்போ பயனாளிகள், கடன் பெறுபவர்கள் இருப்பாங்க, அதே போல அதில் சேமிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், முதலீடு செய்பவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மூலமாக நாம் இந்த செலவுகளை சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் வட்டியில்லா நிறுவனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திருமறை குர்ஆனிலே எல்லாம் வல்ல இறைவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நமக்கு வழங்குகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் கடமையாக்கப்பட்டு விட்ட பிறகு நிறைய இஸ்லாமிய படையில நிறைய ஆண்கள் ஷஹீத் ஆகுவார்கள். அப்படிப்பட்ட தருணங்களிலே அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், அவர்களை பராமரிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரும் ஏற்பாட்டை செய்தார்கள். அந்த ஏற்பாடு என்ன? அந்த சிறுமியர்களை, அனாதை குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை முஸ்லிம் சமூகத்திடம் வழங்கினார்கள். கண்ணியத்திற்கு நபித்தோழர்கள் மிக ஆர்வத்தோடு அனாதைகளை வளர்ப்பதற்கு முன் வந்தார்கள். மிகச் சிறப்பாக அவர்களை வளர்த்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அல்லாஹ் ஒரு பெரும் வெகுமதியாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். வலா தௌகுலுஹா இஸ்ராஃபன் விபிதாரன் ஐ யக்பரு வமன் கான கனியன் ஃபல் யஸ்தாஃபிஃப். இப்ப அனாதை சிறுவரை நீங்க வளர்க்குறீங்க, இப்பொழுது அவர்களுக்கான செலவினங்கள் நிறைய இருக்கின்றன. உங்கள்கிட்ட இருந்தா நீங்களே செலவு பண்ணுங்க. இல்லை என்றால் அனாதை சிறுவர்களுடைய அந்த சொத்துக்களிலிருந்து நீங்கள் உங்களுடைய செலவுக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு நெகிழ்வை வழங்குகிறான். இந்த அடிப்படையில தான் பொதுவான தேவைகள் என்று வருகின்ற பொழுது அதனுடைய பயனாளிகள் யாரோ அந்த பயனாளிகளிடமிருந்தே செலவினங்களை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு அனுமதியை மார்க் அறிஞர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் நமக்கு வழங்குகிறார்கள். இப்போ வட்டியில் நிறுவனங்கள் நடத்துகின்ற பொழுது அதனுடைய பயனாளிகளிடமிருந்து அந்த செலவினங்களை நாம் எடுத்துக்கொள்வதற்கு நன்கொடையாகவோ அல்லது சேவை வரியாகவோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது. இப்போ மூன்றாவது ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்போ சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாங்க, இப்போ அது வட்டி கிடையாதா? நான் ஒரு பேங்க் போறேன், நகையை வைக்கிறேன், அங்கேயும் மாசம் மாசம் நான் கட்டுறேன் வட்டிங்கிற பெயர்ல. இவங்க சர்வீஸ் சார்ஜ்ங்கிற பேர்ல கேட்கறாங்க. பேரு தானே வித்தியாசம், அது வட்டி, இது சர்வீஸ் சார்ஜ் சொல்லி கேட்கறாங்களே என்று சொல்லி வட்டியில்லா நிறுவனங்களிலிருந்து விலகி போகின்ற ஏராளமான மக்களை நாம் பார்க்கின்றோம்.
ஒரு பெரிய உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹலால் என்று வருகின்ற பொழுது அதற்கு நாம் எவ்வளவு விலை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஹராமை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இங்கே ஹலால் ஹராம் தான் மிக முக்கியமானது. திருமணம் இருக்கு, விபச்சாரம் இருக்கிறது. விபச்சாரத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த முனைப்புகள் எதுவுமே திருமணத்துல, அதாவது மிகப்பெரிய ஹராம் என்று நாம் அதை ஒதுங்கி கொள்கின்றோம். ஆனா ரிஸ்க் எதுல பார்த்தா திருமணத்துலதான் ரிஸ்க் அதிகமா இருக்கிறது. அதுல மிகப்பெரிய நாம் ஒரு பொறுப்பை நாம் சுமக்கின்றோம். மிகப்பெரிய பொருளாதாரத்தை நாம் செலவழிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம்? திருமணத்தை தேர்ந்தெடுக்கிறோம். ஏனென்றால் அதுதான் ஹலால், அதுதான் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப செலவு இல்லை என்ற காரணத்தால், நமக்கு சிரமம் இல்லை என்கிற காரணத்தால் நாம் ஹராமை நோக்கி போவது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நமக்கு வருவது கிடையாது. ஆனால் பொருளாதாரம் என்று வருகிற பொழுது இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருவது என்பது மிகவும் ஆபத்தானது. ஹலால் என்றால் நாம் ஹலால் நோக்கித்தான் போக வேண்டும். அதுல பல டிஃபிகல்ட் இருக்கு, சிரமங்கள் இருக்கிறது என்றால் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டுமே ஒழிய நாம் வட்டியை நோக்கி சென்று விடக்கூடாது. இங்க சர்வீஸ் சார்ஜ் கேட்கறாங்க, அப்ப நான் அங்கேயே போயிடுறேன், வட்டி பேங்க்கே நான் போயிடுறேன் என்று நான் சென்றால் நாம் இந்த ஹலால் ஹராமை மிகச்சரியாக உள்வாங்கவில்லை என்று பொருள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய அமானிதம். நாம் ஒரு தனிநபரை மட்டும் பார்க்க கூடாது, ஒரு பெரிய அமானிதத்தை நாம் பார்க்க வேண்டும். பல மக்கள் தங்களுடைய முதலீடுகளை அதில் வைத்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பொருளாதாரம் மக்களுடைய பணம். அதை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். மிகப்பெரிய பொறுப்புணர்வு நமக்கு தேவைப்படுகின்றது. இப்ப நம்மளை மட்டும் யோசிச்சுட்டு, தனிநபரை மட்டும் யோசிச்சுட்டு இது போன்ற வட்டியில்லா நிறுவனங்களுக்கு நாம் ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் ஹராம் வளர்ந்து கொண்டே போகும், ஹலாலுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த முக்கியமான சந்தேகம் என்ன? இது போன்ற வட்டியில்லா நிறுவனங்களில் முதலீடு செய்கிற பொழுது லாபத்தில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்ப நம்ம சர்வீஸ் சார்ஜுங்கிற அடிப்படையிலோ அல்லது விரும்பியோ நம்ம லாபமா நிறுவனத்துக்கு வழங்குறோம். இப்பொழுது நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அந்த வட்டியில்லா வங்கிகள் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா, வட்டியில்லா நிறுவனங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா என்ற ஒரு பெரிய சந்தேகம் நமக்கு இருக்கின்றது. உண்மை என்ன? இது ஒரு பெரிய அமானிதம். இந்த அமானிதத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது. இது போன்ற வட்டியில்லா நிறுவனங்கள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய நாடுகளிலே நடைபெறுகின்ற பொழுது அரசு ஒத்துழைப்பு வழங்குது. அரசு ஒத்துழைப்பு வழங்காத பொழுது அங்க இருக்கக்கூடிய பெருமக்கள் அங்கே ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். பல முஸ்லிம் நாடுகளிலே ஜக்காத் தொகையை வட்டியில்லா நிறுவனங்களுக்கு வழங்குகிறார்கள். அப்படி கொடுத்துட்டு யாரெல்லாம் கடன் வாங்கிட்டு அவங்க திருப்பி செலுத்த முடியாம இருக்கிறாங்களோ, நஷ்டம் அடைந்து விட்டார்களோ, அவர்களுடைய பங்காக எங்களுடைய இந்த ஜக்காத் பணத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வழங்குகிறார்கள். இப்படித்தான் நாம் இதை யோசிக்க வேண்டுமே ஒழிய இந்த வட்டியில்லா நிறுவனங்களை நாம் குற்றவாளிகளாக ஆக்கக்கூடாது. நஷ்டத்துல பங்கெடுத்துக் கொள்ள வேண்டியதானே என்று நாம் ஒரு தனிநபரை அணுகுவது போல வட்டியில்லா நிறுவனங்களை நாம் அணுகிவிடக் கூடாது. அதே போன்று இது போன்ற வட்டியில்லா நிறுவனங்கள் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே தேவைப்படுகிறது. அதில் முதலாவது ஒத்துழைப்பு என்ன? சேமிப்பு. ஒரு வட்டியில்லா நிறுவனம் எப்பொழுது வெற்றி பெறும் என்றால் அங்கே முதல் பணம் வர வேண்டும். பணம் சேமிப்பின் வாயிலாகத்தான் வரும். சேமிக்கக்கூடிய அந்த வழக்கம் என்பது முஸ்லிம் சமூகத்தில் மிக பெரிய அளவிலே ஒரு தேக்க நிலையை நாம் பார்க்கிறோம். சேமிக்கக்கூடிய எண்ணமே கிடையாது. சேமிப்பை இஸ்லாம் மிகப்பெரிய அளவிலே வலியுறுத்துகின்றது. சேமிக்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் இறைவரையில செலவழிக்க முடியும். தன்னுடைய செலவுக்கு இறைவரையில செலவழிப்பதற்கு எல்லாவற்றிற்கும் எது தேவை? சேமிப்பு என்பது அவசியம் தேவை. அப்படி நாம் சேமிப்பு பழக்கத்தை நாம் மேற்கொள்கிற பொழுது அதற்கு இந்த வட்டியில்லா நிறுவனங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு வட்டியில்லா நிறுவனம் சொல்லி வர்றப்பய முதல்ல நம்ம எந்த நோக்கத்தோட அணுகிறோம் அப்படின்னா, எவ்வளவு கடன் கொடுப்பாங்க, கடன் வாங்குவது என்கிற அந்த பார்வையை நாம் இரண்டாவதாக ஆக்க வேண்டும். முதன்மை பார்வையாக சேமிப்பை நாம் வைக்க வேண்டும். நாம் வட்டியில்லா நிறுவனங்களை சேமிப்பதற்காக பயன்படுத்த வேண்டும். சிறுக சிறுக சேமிப்பது, தினசரி சேமிப்பது, மாதந்தோறும் சேமிப்பது, இப்படி பல்வேறு வகையில சேமிப்பதற்கு வட்டியில்லா நிறுவனங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக முதலீடு செய்ய வேண்டும். நம்முடைய பணங்கள் ஒரு பெரிய அளவுல சில லட்சங்கள் இருக்கலாம். அதை நம்ம வட்டியில்லா நிறுவனங்களுக்கு நாம் வழங்குகிற பொழுது அதனால் மிகப்பெரிய ஒத்துழைப்பை நாம் வழங்குகின்றோம். நம்முடைய
வட்டி சம்பந்தப்பட்ட அந்த வங்கிகள்ல அதை நம்ம முதலீடு செய்யறப்போ நம்ம வட்டியும் வாங்க மாட்டோம். அதே சமயத்துல அந்த பணம் அங்கேயே இருக்கும். அதனால எந்த பயனுமே கிடையாது. சில லட்சங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்றால் அது போன்ற முதலீடுகளை நாம் வட்டியில்லா வங்கிகளிடத்தில் நாம் தருகின்ற பொழுது நமக்கு லாபம் கிடைக்கும். அதே போன்று நமக்கு மிகப்பெரிய நன்மையும் வழங்கப்படுகிறது. அந்த நன்மை என்ன? நாம் கடன் வழங்கிய நன்மை. மற்ற மக்களுக்கு நாம் கடன் வழங்குகிற பொழுது மிகப்பெரிய நன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு வாக்குறுதியாக வழங்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு சமயம் சொன்னார்கள், ரை தாலா பாபில் ஜன்னா அஸ்ஸதகத்து பி அஷ்ரி அம்சாலிஹா வல் கரது பி ஸமானியத அஷர். சுவனத்தினுடைய வாசலில் எழுதப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி மேராஜுக்கு போறாங்க, அப்பொழுது அந்த வாசகத்தை பார்க்கிறார்கள். ஜிப்ரீலிடம் கேட்ட பொழுது ஜிப்ரீல் சொன்னார், அஸ்ஸதகத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது? சதக்கா வழங்கினால் 10 மடங்கு நன்மை. ஆனால் வல் கரது பி ஸமானியத அஷர், ஒரு மனிதனுக்கு கடன் வழங்கினால், தேவை என்று ஒரு மனிதன் கேட்கின்றான், கடன் வழங்கினால் 18 மடங்கு நன்மை கிடைக்கின்றது என்று சுவனத்தின் வாயில் எழுதப்பட்டிருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இப்ப வட்டியில்லா நிறுவனம் மூலமா நிறைய மக்கள் கடன் பெறுகிறார்கள். அந்த கடன் எங்கிருந்து வழங்கப்படுகிறது? நம்ம வழங்கின அந்த பணத்திலிருந்து தான் தரப்படுது. நம்ம முதலீடு செஞ்சிருக்கிறோம், அந்த பணத்திலிருந்து வழங்கப்படுகிறது. அப்படி என்றால் நாம் மறைமுகமாக நாம் பல நபர்களுக்கு கடன் வழங்குகிறோம். அப்படி கடன் வழங்குகிற பொழுது ஏராளமான நன்மையை நாம் பெறுகின்றோம். இதே வட்டி சம்பந்தப்பட்ட வங்கிகளிலே அந்த பணம் இருந்தால் அந்த நன்மை நமக்கு கிடைக்காது. நம்ம வட்டியும் வாங்க மாட்டோம், நமக்கு நன்மையும் கிடைக்காது. ஆனால் வட்டியில்லா நிறுவனங்களில் முதலீடு செய்கிற பொழுது நம்முடைய பணம் சில லட்சங்கள், 1 வருஷம் இருக்குது, 2 வருஷம் இருக்குது, பல வருடங்கள் இருக்கிறது என்றால் எத்தனை ஆண்டுகள் இருக்கின்றனவோ அத்தனை ஆண்டுகள் நாம் கடன் வழங்கிய நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றான். அதே போன்று மிக முக்கியமாக வட்டியில்லா நிறுவனங்களை நாம் அதற்கு தரக்கூடிய மிக ஒத்துழைப்பு என்ன? ஜக்காத்துகளை வழங்குவது. அது அதற்கு நிறைய செலவினம் இருக்கிறது. அந்த செலவுகளை நிர்வாகம் செய்வதற்கு நம்முடைய ஜக்காத்துகள் பயன்படலாம். அதே போன்று நிறைய மக்கள் அவர்களால் கடன் அடைக்க முடியாம போயிடலாம். அது போன்ற நபர்களுக்கு இந்த ஜக்காத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பல்வேறு வகைகளிலே ஒத்துழைப்பு வழங்குகிற பொழுது இந்த வட்டியில்லா நிறுவனங்கள் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சொன்னார்கள், மன் அஹயா சுன்னத்தன் மின் சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை எல்லா மக்களும் கைவிட்ட பொழுது, அந்த மக்கள் யாருமே அந்த சுன்னத்தை கடைபிடிக்கல, காலத்தின் காரணத்தினாலோ அல்லது சிரமத்தின் காரணத்தினாலோ கைவிட்டுட்டாங்க. அப்பொழுது அந்த காலகட்டத்தில் என்னுடைய சுன்னத்தை யார் ஹயாத்தாக்குகிறானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு அஜ்ரு ஷஹீதின், ஷஹீதுடைய நன்மை அவருக்கு கிடைக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையை நாம் உயிர்ப்பிக்கின்ற பொழுது நாம் ஷஹீதுடைய நன்மையை பெறுகின்றோம். நம்முடைய இந்திய திருநாட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகப்பெரிய நடைமுறையாக இருக்கக்கூடிய இந்த வட்டியில்லா நிறுவனங்களை செயல்படுத்துவது என்பது நபி அவருடைய மிகப்பெரிய சுன்னத். கடன் வழங்குவது, வட்டி இல்லாமல் கடன் வழங்குவது, அதே போன்று தேவையுடையவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார ஒத்துழைப்புகளை வழங்குவது, இவையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகப்பெரிய சுன்னாவாக இருக்கின்றன. அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு மக்கள் முன் வருகிற பொழுது அதற்கு நாம் மிகப்பெரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அது நம்முடைய தார்மீக கடமை. இல்லை என்றால் மக்கள் வட்டியை நோக்கி சென்று கொண்டே இருப்பார்கள். நாம் புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டியதுதான், வட்டியை ஒழிக்க முடியல, வட்டியை ஒழிக்க முடியல. அதற்கான வாய்ப்பு, வட்டியை ஒழிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சின்ன ஒரு ஒளியாக வந்து நிற்கின்ற பொழுது அந்த பிரகாசத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அந்த ஒளியை நாம் மேலும் பிரகாசப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அப்பொழுது நாம் ஷஹீதுடைய நன்மையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய ஒரு நற்பேற்றினை நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீமுன் பிர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.